வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். இனி ரேஷன் கார்டுக்கு 22 கிலோ கோதுமை, 12 கிலோ அரிசியுடன் சமையல் சிலிண்டரும் இலவசம். மத்திய அரசு புதிய அறிவிப்பு. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பொது விநியோக அமைப்பு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அடிப்படை உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது எப்போது முக்கிய பங்களிப்பு வகிக்கிறது. அண்மை காலமாக அதிகரித்து வரும் பணம் வீக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்த கவலைகளை தணிக்க மத்திய அரசு ஒரு பெரிய நலத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. புதிதாக பரிந்துரைக்கப்பட்ட ரேஷன் அட்டை விதிகளின்படி தகுதியுள்ள குடும்பங்களில் இனி 22 கிலோ இலவச கோதுமை, 12 கிலோ அரிசி மற்றும் ஒரு சமையல் சிலிண்டரை முற்றிலும் இலவசமாக பெறலாம். பொருளாதார ரீதியான பலவிதமான பிரிவுகளுக்கு நேரடி நிவாரணம் அளித்து உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பை வழங்குவதே இந்த நடவடிக்கை முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள்கள் பயனடைந்து வருகிறார்கள். இது மிக முக்கியமான வாய்ப்பாக கருதப்படுகிறது. அமைப்புகளில் மலிவு விலையில் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைத்து வந்தன. ஆனால் இந்த புதிய திட்டத்தின் குடும்பங்கள் பணம் செலுத்த தேவையில்லை. உணவு தானியங்கள் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும். சமையல் கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும். இந்த நலத்திட்டத்தின் நோக்கத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காக கோதுமை, அரிசி மற்றும் எல்பிஜி ஆகிய 3 அத்தியாவசிய தேவைகள் என்பதால் ஒருங்கிணைந்த நலத்திட்டத்தை நோக்கி அரசு நகர்வதை காட்டுகிறது. முன்பு பயனாளர்கள் நியாய விலை கடைகளில் குறைந்த தொகையை செலுத்தி பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். புதிய திட்டத்தில் கட்டாயமாக செலவு அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவு தானியங்கள், எரிவாயுவும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் நேரடியாக இலவசமாக வழங்கப்படும். இது சந்தை விலையின் சார்பு நிலையும் பண தேவையும் குறைக்கும். இப்பண்புகளை பெற தனிநபர்கள் செலுத்தப்படும் ரேஷன் அட்டைகளை வைத்திருக்க வேண்டும். இருப்பினும் அனைத்து ரேஷன் அட்டைகளிலும் தனியாகவே தகுதி பெறலாம். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்கள், சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பில் உள்ளவர்கள் மற்றும் குறிப்பிட்ட நலத்திட்டங்களில் ஏற்கனவே குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. இணைப்புடன் கூடிய பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் தகுதியான குடும்பங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டும் இலவச ஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்ய இது மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த இலவச திட்டம் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, சமூக கண்காணிப்பு மற்றும் நிர்வாக திறன் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தினால் இந்தியாவில் மிக பாதிக்கப்பட்டிருக்கும் குடும்பங்களுக்கு பசி, ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலைமையை மேம்படுத்தும் விதமாக வாய்ப்பு அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.